ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கடைசி நாள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான காய்ச்சல். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடும் காய்ச்சல் அடிக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா வந்து தொட்டு பார்க்கிறார்கள். கடுமையான காய்ச்சல். அம்மா ஃபாத்திமா, இந்த வேளையிலே நீ பாத்திரங்களை கழுவ வேண்டுமா? அம்மா, இந்த வேளையிலே நீ துணிகளை துவைக்க வேண்டுமா? ஃபாத்திமா என்று கேட்கிற பொழுது அந்த அன்னை ஃபாத்திமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த நாள் இறந்து விட்டால், பாத்திரங்கள் கழுவாமல் ஆடைகள் துவைக்காமல் நான் இறந்து விட்டால் அல்லாஹ் நாளை என்னிடத்திலே கேட்பானே, உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறையை செய்து விட்டாயே, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறை செய்து விட்டாய் என்று கேட்டால் என்னால் தாங்க முடியுமா? முடியாதே என்று ஆடைகளையும் பாத்திரங்களையும் கழுவுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடைசி நேரத்திலும் கூட அத்தனை பணிகளையும் சரியாக செய்த அன்னை ஃபாத்திமா வஃபாத்தாகிற பொழுது அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்பு கணவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள். தெரியுமா? அப்படி சொல்லுகிற பொழுது எல்லோரும் ஆர்வம் கொண்டு சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமாவை பார்க்க வர வேண்டும் என்று வந்து ஆண்களின் பார்வை என் மீது பட்டுவிட்டால் நான் நரகத்திற்கு சொந்தக்காரியாக மாறிவிடுவேன். என்னுடைய ஜனாதாவின் செய்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். அதே நேரத்திலே நான் இறந்ததற்கு பிறகு என்னை அடக்குவது கூட இரவிலே செல்லுங்கள், எல்லோரும் நடக்கிற பாதையில் அல்ல, இன்னொரு பாதையிலே சென்று நீங்கள் இரவிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அன்பு கணவரே, நான் இரவிலே சென்றால் நான் பர்தாவாகி விடுவேன் அல்லவா, நான் முழுமையாக மறைக்கப்பட்டு விடுவேன், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம், நீங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து என்னை அடக்கினால் போதும் என்று அடக்கத்தோடு சொல்லிவிட்டு அடங்கி போனார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இறந்த செய்தியின் துக்கம் தாழ முடியாமல் அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா சொன்ன நியதிப்படியே ஒரு சொர்க்கத்து தலைவியை அடக்குவதற்காக 3 பேர்கள் இருக்கிறார்கள். 4வது கட்டையை பிடிப்பதற்கு ஆள் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 3 பேர்களும் தூக்கி செல்லுகிற பொழுது சொர்க்கத்து சுபச்செய்தி சொல்லப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு தஆலா பாதையிலே வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், ஒரு ஜனாசா செல்லுகிறது. அலி பிடித்திருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன் பிடித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரல் துண்டு அன்பு மகள் ஃபாத்திமாவின் ஜனாசா என்பதை புரிந்து கொண்டு, ரப்பே, அந்த ஜனாசாவில் கலக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை உரைத்துக் கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிடத்திலே கட்டையின் ஒரு பகுதியை எனக்கு கொடு என்று சொல்லி பிடித்துக் கொள்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கப்படுகிறார்கள். அடக்கி முடித்து மண்ணை போடுகிற பொழுது எல்லோரும் சோகத்தில் இருக்க அபூதர் ரலியல்லாஹு கபரை பார்த்து பேசினார்கள். நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா? மண்ணிலே உனக்குள் நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஈருலக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகனை ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம். யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா? சொர்க்கத்து தலைவர்கள் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தாயை வைத்திருக்கிறோம். யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா? சய்யிதத்துன் நிசா, பெண்களின் தலைவி ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம். யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா? உலகத்திலே 4 பெண்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த நாளில் ஒரு பெண்ணான ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம். பூமியே ஜாக்கிரதையாக நடந்து கொள். உடனே பூமி சொன்னது, அங்கிருந்து சப்தம் வருகிறது, அன லஸ்து அலா தி நஸபின் வலா ஹஸப், நான்